இயக்குனர் ராஜமௌலியுடைய இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் படத்திற்கு வாரணாசி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ருத்ரா அப்படின்ற கதாபாத்திரத்தில் மகேஷ் பாபு நடிக்கிறாரு. கதாநாயகியாக மந்தாகினி அப்படின்ற கதாபாத்திரத்தில் பிரியங்கா சோப்ரா, கும்பா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வில்லனாக பிருத்திவிராஜ் நடிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தின் டைட்டில் வெளியீட்டு விழா சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்ச அந்த ஈவெண்ட்ல படத்தை பத்தின பல விஷயங்களை அந்த அனௌன்ஸ்மெண்ட் விழாவில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு அவங்க வெளியிட்டிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டின் வாரணாசி, எரிகல் அண்டார்டிகா பனிப்பிரதேசம், ஆப்பிரிக்கா காடுகள், திரேதா யுகத்தில் ராமாயண புராணத்தில் இலங்கையில் நடக்கும் யுத்த களம், ராமர் வில் ஒளியில் இருந்து வாரணாசி நகரம், திரிசூலத்தை ஏந்தியபடி மகேஷ் பாபு காலை மீது அமர்ந்து வரும் படத்தின் போஸ்டர் மற்றும் அறிமுக டீசர் அந்த ஈவெண்ட்ல வச்சு வெளியிடப்பட்டிருக்கு. இதுல வாரணாசி படம் குறித்து பேசியிருக்கக்கூடிய இயக்குனர் ராஜமௌலி, என்னுடைய சின்ன வயசுல இருந்தே ராமாயணம் மற்றும் மகாபாரத இதிகாசங்களை நான் எப்போதுமே வியந்து பார்த்திருக்கேன். மகாபாரதம் அப்படின்றது என்னுடைய கனவு திரைப்படம். இந்த வாரணாசி படத்துல பணிபுரிய தொடங்கிய போது ராமாயணத்தின் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை நான் படமாக்குவேன் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவே இல்லை. இப்படத்திற்காக முதல் நாள் ஒரு போட்டோ ஷூட் நடத்தப்பட்டது. அதில் மகேஷ் பாபு ராமர் கெட்டப்பில் மேக்கப் போட்டதை பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரித்து விட்டது. அந்த புகைப்படத்தை தான் நான் கொஞ்ச நாள் என் மொபைல் வால்பேப்பராக வைத்திருந்தேன். இந்த ராமாயண எபிசோடை 60 நாட்கள் படமாக்கினோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலாக இருந்தது. இது எனக்கும் மகேஷ் பாபுவுக்கும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மகேஷ் பாபு இதில் ராமராக நடித்திருக்கிறார். இந்த ராமாயண எபிசோடை எடுக்கும் அதிர்ஷ்டத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்று அந்த வாரணாசி திரைப்படம் குறித்து அந்த ஈவெண்ட்ல ராஜமௌலி பேசியிருக்காரு.